பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் தம்முடைய வார்த்தையினாலே அநேக ஜனங்களை ஆசீர்வதித்தார். தம்மை தேடி வந்த யாவருக்கும் வார்த்தையின் மூலமாக விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணும் பொழுது ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே மிகவும் எளிதான முறையிலே அவர் தன்னுடைய பிரசங்கத்தை அவர் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அநேக விதத்திலே அவருடைய வார்த்தைகள் அன்பாகவும் ஆறுதலாகவும் தைரியப்படுத்துகிறதாகவும் ஒரு மனுஷனை அவருடைய வார்த்தையினாலே தேற்றுகிறதாகவும் காணப்படுகிறது. இப்படியாக அவர் அநேக விதத்திலே அவர் பேசினாலும் ஆண்டவர் உள்ளான ஒரு மனுஷனுக்குள்ளாய் இருக்கிற அலங்காரத்தை குறித்தும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற புறம்பான அலங்காரத்தை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இரண்டு விதமான அலங்காரத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, புறமாக காணப்படுகிற அலங்காரத்தை குறித்தும் உள்ளான அலங்காரத்தை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது வேத பாரகரிடத்திலும் பரிசேயரிடத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பேசும் பொழுது, புறம்பான அலங்காரத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்கள், ஆனால் உள்ளான அலங்காரத்தை பார்க்கும் பொழுது அசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, வெளிப்பிரகாரமாக ஒரு அலங்காரம், ஒரு அழகு இருக்கிறது. உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு அழகும் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாரும் அழகாக இருப்பதையும் அலங்காரத்தை விரும்புவதும் எல்லாருக்கும் ஒரு பழக்கமாக காணப்படுகிறது. வேதத்தில் அநேகர் மிகவும் அழகாக படைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவர் எப்படி காணப்பட்டார் என்று சொன்னால், மிகவும் அழகாக அவர் காணப்பட்டார். அவர் அழகை குறித்து உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே சாலமோன் அழகாக வர்ணிக்கிறார். அவர் ஆத்துமா நேசர் என்பதையும், அந்த ஆத்துமா நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் என்றும், அவர் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும் 10,000 பேரில் சிறந்தவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளிரனில் வாசம் அடைகிறவராகவும் அவர் இருக்கிறார். அவர் மிகவும் அழகுள்ள தேவன். மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது,
மோசே குழந்தையாக இருந்த பொழுது மிகவும் அழகுள்ளவராக அவர் காணப்பட்டார். அதே போல வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது யோபுனுடைய குமாரத்திகள் மிகவும் சௌந்தரியமாக காணப்பட்டார்கள். அழகான பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள். வேதத்திலே நாம் மறுபடியுமாக நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்சலோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் சௌந்தரியமுள்ள ஒரு மனுஷனாகவும் உச்ச தலைமுதல் உள்ளாங்கால் வரை அவருடைய சரீரத்திலே எந்த ஒரு குறைபாடுகள் இல்லாமல் மிகவும் அவர் அழகாக காணப்பட்டார். அதே போல எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு ரூபாவதியாக உள்ள கன்னி பெண்களை தேடினார்கள். ராஜா மிகவும் அழகான ஒரு பெண்ணை பார்த்துதான் திருமணம் பண்ணுவார். ராஜா மட்டுமில்லை, இந்த காலத்தில் இருக்கிற எல்லாரும் அழகாக இருக்கக்கூடிய பெண்களை பார்த்துதான் திருமணம் செய்வார்கள். அது அவருடைய விருப்பமாக காணப்படுகிறது. அது அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்லதாக காணப்படுகிறது. அதே போல அநேக பெண்களும் அப்படித்தான் நல்ல அழகுள்ள ஒருவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். அப்படியே அழகானதை தங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்கிறார்கள். அழகை விரும்பாத எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. எல்லாரும் அழகை விரும்புகிறார்கள். ஒரு சிலர் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். ஆனால் தன்னுடைய அழகை இழப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். தங்களுடைய அழகை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுடைய அழகை அலங்கரித்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியம் இருக்கிறதோ அதை அவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். காரணம், எப்படியாயினும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அழகாக இருக்க வேண்டும். சிலர் திருமணம் முடிந்து கொஞ்ச நாட்கள் கழித்து அவர்கள் பேசுகிற வார்த்தை, நான் அழகை பார்த்துதான் நான் திருமணம் செய்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஏன் இந்த அழகுள்ள விருப்பத்தை நான் விரும்பி செய்தேன் என்று சொல்லி அநேகர் சிந்திப்பது, பேசுவது அதிகமாக காணப்படுகிறது. அதே போல வயதானவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், என்னுடைய அழகெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. முன்பு நான் அழகாக இருந்தேன், இப்பொழுதோ என்னிடத்திலே அழகில்லை. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மனுஷனுடைய அழகும் ஒரு நாள் மறைந்து போய்விடும். இந்த அழகை நாம் அலங்காரப்படுத்தாதபடி ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வேதபாரகரை பார்த்து, பரிசேயரை பார்த்து நீங்கள் புறம்பாக பார்க்கும் பொழுது அலங்கரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளான அலங்காரத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அலங்காரம் என்பது 2 விதமாக காணப்படுகிறது. ஒன்று புறம்பான அலங்காரம், 2வது உள்ளான அலங்காரம். ஆண்டவர் புறம்பான அழகையோ அலங்காரத்தையோ ஆண்டவர் எதிர்பார்ப்பது கிடையாது. உள்ளான மனுஷருக்குள்ளாய் எப்படியாக அழகாக இருக்கிறார்கள்,
அந்த அழகை எப்படி அலங்காரப்படுத்துகிறார் என்று சொல்லித்தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதன் எல்லாரும் வெளிப்பிரகாரமாக பார்ப்பார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், படித்தவர்களா, படிக்காதவர்களா, வசதியானவர்களா, வசதி இல்லாதவர்களா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கடவுள் எந்த ஒரு மனுஷனையும் அப்படி பார்ப்பது கிடையாது. எல்லாரையும் அவர் சமமாகத்தான் அவர் பார்க்கிறார். அதிலும் அவர்கள் புறம்பாக இருக்கிற அந்த அலங்காரத்தை அவர் விரும்புவதே இல்லை. ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் உள்ளான அலங்காரம் உள்ள யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேத பகுதியிலே புறம்பாக இருக்கிற அலங்காரம் வீணானது என்றும் மாய்மாலமானது என்றும் அது அழிந்து போகும், மறைந்து போகும் என்றும் உள்ளான அலங்காரம் தேவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். உள்ளான அலங்காரத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 33வது வசனத்து வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனை அறிந்தவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய சுய இச்சையினாலே வாழ்ந்து கொண்டு, உணர்வில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு, தகாதவர்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தபடினாலே பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிருபத்திலே ரோமாபுரியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்மளுக்கும் தான். தேவனை அறிந்தும் அறியாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உணர்த்தியும் உணராதவர்கள் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பரிசுத்தமாக வாழ வேண்டிய நாம் ஏதோ தகாதவைகளை செய்து அசுத்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை. பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவரிடத்திலே எவ்வளவு வேணும் அசுத்தம் கிடையாது. முழுமையான பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் நம்மிடத்திலும் முழுமையான பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பவுல் அப்படி பரிசுத்தவான்களுக்கு எழுதி கொஞ்ச நாட்கள் கழித்து மறுபடியுமாக அதே ரோமபுரியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு 6ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, முன்னே நீங்கள் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்புக் கொடுத்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் உங்களை அடிமையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முன்னாடி நீங்க அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா இப்பொழுது நீங்க எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமா இருக்கிறீங்க, நீதியா இருக்கிறீங்க, நீதியாக வாழ்றீங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய நிருபத்திலே அவர் எழுதுகிறார். முன்னே அப்போஸ்தலர் பவுல் அவர் தன்னுடைய வார்த்தையினாலே ஜனங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது, அந்த ரோமாபுரியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும் பவுலுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவர்கள் நடக்கிறார்கள். எப்படி நடந்தார்கள்? முன்னே அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள், அடிமையாய் வாழ்ந்தவர்கள், இப்பொழுதோ பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அதற்காகவே அடிமையாக வாழ்ந்தார்கள். ஆண்டவர் நம்மிடத்திலே இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாமும் பரிசுத்தமாக
நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது அநேகர் நன்றாக இருப்பார்கள், நன்றாக பேசுவார்கள், நல்ல செயல்களை செய்வார்கள். ஆனால் அவருடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாய், இருதயத்துக்குள்ளாய், அவருடைய உள்ளத்துக்குள்ளாய் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அநேக அசுத்தங்கள் இருக்கும், அநேக கேடுபாடுகள் இருக்கும், அநேக பொல்லாத விதமான தகாத விதமான காரியங்கள் உள்ளே அடங்கி இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீங்க. உள்ளே பார்க்கும் பொழுது எலும்புகளும் சதைகளும் அங்கே அசுத்தமாக இருப்பது போல இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து புறம்பே எவ்வளவு அழகாக இருந்து நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோமோ அதை விட ஆண்டவர் விரும்புகிற காரியம் உள்ளான மனுஷனுக்குள்ளாய் நீங்கள் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும், பரிசுத்தமும் நீதியுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவருக்கு பிரியமான இந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் தாமே நம்மளை அபரீதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக மக்கள் நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனுஷனுக்கு உள்ளாக இருக்கிற அந்த அசுத்த வாழ்க்கை குறித்து நீர் பேசி ஒரு மனுஷனை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாய், நீதியான வாழ்க்கைக்குள்ளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே வழி நடத்தினீரே, ஆசீர்வதிக்கிறே, இந்த வார்த்தைகளை கொடுத்தீரே. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தங்களை நீதியாக வாழ தங்களை ஒப்புக் கொடுத்து உமக்காக வாழ ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி ஆசீர்வதிக்க போற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.